அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக நாம் ஆரியர்களினுடைய இடப்பெயர்வு எப்படியெல்லாம் நடைபெற்றது, மத்திய ஆசியாவிலிருந்து ஈரானுக்குள் நுழைந்து பிறகு ஸ்தான் நாடுகள் வழியாக எப்படி இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு அந்த ஆரியர்களினுடைய அந்த வழித்தோன்றல்கள், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நூல்கள், அந்த பெயர்கள், அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறதா? அது எந்தெந்த நாடுகளில் இருக்கிறது? மத்திய ஆசியாவிலிருந்து ஈரானில் தொடங்கி கஜகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் என்று தொடங்கி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வந்தபோது இந்துஸ்தான் வரையில் இன்றைக்கு ஆரியம் அதை கொண்டாடுபவர்கள், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். அதை தூக்கி பிடிப்பவர்கள், அதை ஆராதிப்பவர்கள், அதை கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி ஹிட்லர் அதை கொண்டாடினார் என்பதை சொன்னோமோ, ஐரோப்பியாவில் குறிப்பாக ஜெர்மனியில் அது ஒரு காலகட்டத்தில் 1930கள் மத்தியில் தொடங்கி 1902வது உலகப் போர் முடிகிற வரையில் ஜெர்மனி தோற்கடிக்கப்படும் வரையில் எந்த அளவிற்கு பெரிய அளவில் உச்சஸ்தானியில் ஆரியர்களின் கொண்டாட்டம் தூக்கி பிடிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஈரானிலே எப்படி இந்த ஆரியம் இருந்தது என்று பார்த்தால் 1925 அது பாரசீக பேரரசாக இருந்தது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெர்சிய மொழி பேசப்படுகிற பெர்சிய நாடு. அந்த பெர்சிய நாட்டில் 1925 ஆட்சிக்கு ரெசாசா மன்னர்களினுடைய குடும்பத்தினர் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் பகலவி மன்னர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பகலவி மன்னர்களின் தோன்றல்களான ரெசாசா 1925 ஆட்சியை பிடித்து 1930 ஒட்டுமொத்த ஈரானையும் தனது கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு பெரிய அரசை நிறுவுகிறார். எல்லா பகுதிகளும் அவருடைய ஆட்சியின் கீழ் வருகிறது. அப்பொழுது இந்த ரெசாசா மன்னர்கள் அவர்களும் இஸ்லாமிய ஷியா பிரிவை சார்ந்த மன்னர்கள் தான். நபிகள் நாயகம் அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இஸ்லாம் சமயத்தில் 2 பெரும் பிரிவுகள் உண்டாகின என்பது நமக்கு தெரியும். ஷியா, சன்னி என்று. அதில் பெரிய அளவில் ஷியா மக்கள் வசிக்கக்கூடிய நாடு என்று சொன்னால் அது ஈரான் தான். எனவே அந்த நாட்டிலே அந்த மன்னராக வந்த ரெசாசா மன்னர்களும் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் 1930 பெரும் ஆட்சியை உருவாக்கிய பிறகு தங்களை ஆரியர்களாக காட்டிக்கொள்ள தொடங்கினார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் 1930களின் மத்தியில் ஹிட்லரின் காரணமாக ஜெர்மனியில் ஆரிய வெகு வேகமாக தூக்கி பிடிக்கப்பட்டது. நவநாகரிக மதமாக, இனமாக அது காட்டப்பட்ட போது அந்த இனத்தின் வழித்தோன்றலாக நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதிலும், நாங்களும் ஆரியர்கள் தான், எங்களுடைய மூதாதையர்களும் அந்த யூரோப்பாவில் இருந்து மத்திய ஆசியாவிற்கு வந்து அங்கிருந்து எங்கள் நாட்டிற்குள் நுழைந்து இங்கே நாங்கள் வாழத் தொடங்கினோம், எனவே நாங்களும் ஆரியர்கள் தான் என்று காட்டிக்கொள்வதும், இது ஐரோப்பியர்களுடன் தங்களுடைய நட்புறவை உருவாக்கி கொள்வதற்கு உதவும் என்ற அந்த போக்கும் மேல்தட்டு வர்க்க மக்களிடையே பரவத் தொடங்கி இருந்தது. இந்த அரபு நாடுகளிலும் கூட அது ஓரளவிற்கு இருந்தது, இந்த பாரசீக பேரரசிலும் இருந்தது. எனவே இந்த ரெசாசா மன்னர்கள் அதை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, அதன் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லி இப்படியான ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாம் இஸ்லாமியர்கள் என்பதை விட, இஸ்லாமியர்களில் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் என்பதை விட, இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விட, நாம் யார் என்பதை முதலில் உணர வேண்டும். நாம் மொழியால், மதத்தால் இஸ்லாமியர்கள், பாரசீகர்கள் என்றாலும் நாம் இனத்தால், அதாவது எங்கே பூர்வீகம் என்று பார்க்கிற போது பூர்வீக அடிப்படையில் அந்த இனத்தை சார்ந்தவர்கள், அதாவது நாம் உயர்ந்த ஆரியர்கள், அதை நாம் உடலில் பெருமிதமாக கருத வேண்டும். உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனமாகிய நம்முடைய இனம் அதனுடைய பழைய புரிதலிலிருந்து, கோட்பாடுகளிலிருந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஆரிய பெயர்களை சூட்ட வேண்டும், ஆரிய விழாக்களை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் அவர் நிறைய மாற்றங்களை ஈரானில் கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் அதுவரை பெர்சிய நாடு என்று அழைக்கப்பட்ட, அதாவது பாரசீக நாடு என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு முதன்முறையாக ஒரு பெயர் மாற்றத்தை அறிவிக்கிறார்கள். அது ஆரிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஈரான் என்ற பெயர், இரானியன் என்று சொல்லப்படுகிற பெயர். அப்படி என்றால் இது ஆரியர்களின் நிலம், இப்படித்தான் பழைய ஆரிய மொழிகளில் சொல்லப்படுகிறது. அவஸ்தா என்று சொல்லப்படுகிற மத சடங்குகளை பேசுகிற மொழி, அதாவது ஆரிய மொழி வழக்கிலே இல்லாவிட்டாலும் இப்படியான மதம் சார்ந்த மொழியாக அது இருக்கிறது. அந்த ஜொராஸ்டிக் மதத்திலிருந்து அது இருக்கிறது. பிறகு இஸ்லாத்தை தழுவிய போதும் அவஸ்தா மொழியினுடைய பயன்பாடு மத சடங்குகளிலே
அது இஸ்லாமிய மதத்தை கொண்டாடுவதிலும் பல சொற்கள் அதில் இருக்கிறது. அது கொண்டாடப்படுகிறது, அந்த மொழியிலே இருக்கிறது. அது பாரசீகமாக மாறித்தான் இருக்கிறது. எனவே அந்த மொழியில் இருக்கிற ஸ்லோகங்கள், சூத்திரங்கள், இவற்றை அடிப்படையாக கொண்ட பெயர்கள், விழாக்கள், இவற்றையெல்லாம் கொண்டாட வேண்டும், அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த மன்னர்கள் சட்டங்களையே இயற்றுகிறார்கள். நாட்டின் பெயரையும் ஆரியர்களின் நிலம் என்று சொல்லுகிற ஈரானியன் நிலம் என்று சொல்லுகிற வகையில் ஈரான் என்று பெயர் மாற்றுகிறார்கள். இதை நீங்கள் எந்த கூகுள்லையும் போய் சர்ச் செய்து பார்த்து கொள்ளலாம். ஈரான் என்பதற்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி அந்த பெயர் வைக்கப்பட்டது என்றால் அது உங்களுக்கே தெரியும். இப்படி பெர்சியா என்ற பெயர் மாற்றப்பட்ட பிறகு இந்த மன்னர்களுக்கு அருகிலே இருக்கிற ஜெர்மனியுடன் அதிக தொடர்பு, ஐரோப்பாவுடன் அதிக தொடர்பு, குறிப்பாக ஹிட்லரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. அங்கிருந்து ஆங்கிலம், ஜெர்மன் தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு இங்கு பள்ளிகளை நிறுவுகிறார்கள். கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்றால் கல்வி போதிக்கிற முறையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பாரசீக மொழியில் கற்றுக்கொள்வதை விட ஆங்கிலம், தொழில்நுட்பம், அறிவியல், குறிப்பாக ஜெர்மானிய தொழில்நுட்பங்கள் அதிக அளவில், இன்றைக்கு பெரிய ஏவுகணைகளை செய்யக்கூடிய நாடுகளாக ஈரான் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அந்த பகலவி மன்னர்கள், அதாவது இந்த ரெஷாசா மன்னர்கள், அவருடைய மகன் முகமது ரெஷாசா ஆகியோர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் ஒரு மிக முக்கிய காரணம். எனவே அவர்கள் அதை ஒரு காரணமாக சொல்லி சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, வெள்ளை புரட்சி தத்துவம் என்று சொல்லி பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி வெளிநாடுகளுடன், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்தி தொழில்நுட்பங்கள், வணிகம் இவற்றில் தலை சிறந்து விளங்கினார்கள். அந்த நாட்டை வளர்த்ததில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் காலங்காலமாக இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு ஷியா பிரிவு இஸ்லாமியர்களாக வாழ்ந்த அந்த நாட்டில் பர்தா அணிய வேண்டிய அவசியம் இல்லை, தாடி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சவரம் செய்து கொண்டு கோட் ஷூட் அணிந்து கொண்டு ஐரோப்பியர்களைப் போல் நாம் வாழ வேண்டும், நாம் நாகரிகத்துக்கு உயர்ந்தவர்கள், என்னதான் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ஆரியர்களின் பேரப்பிள்ளைகள், ஆரிய பெயர்களை சூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிற போது அதை பெருவாரியாக இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த எலைட் பீப்புள் என்று சொல்வார்களே, அரண்மனையிலே ஆட்சி அதிகாரத்திலே அதிகாரிகளாக, கல்வி கற்றவர்களாக, விஞ்ஞானிகளாக, பெரும் தனவந்தவர்களாக, ஐரோப்பாவிற்கு அடிக்கடி சென்று வருபவர்களாக, உலகின் பல பாகங்களுக்கு வியாபார நிமித்தமாக சென்று வருபவர்களாக இருப்பவர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் வரவேற்பை பெறுகிறது. ஆனால் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அடித்தட்டு மக்களிடத்திலே, படிக்காதவர்கள் மத்தியிலே, சடங்குகளை, சாஸ்திரங்களை, மத கோட்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுகிற ஷியா பிரிவு அடிப்படை மக்களிடத்திலே இதற்கு ஒரு பெரிய புரட்சி உருவாகிறது, எதிர்ப்பு கடுமையாக வலுக்கிறது. இது ஒரு பெரிய புரட்சியாகவே வெடிக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த மன்னர்கள் தங்களை ஆரிய மெஹர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆரிய மெஹர் என்று சொன்னால் கிரீடத்தின் மீது ஒரு ஒளி வட்டம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இல்லை, அது பழங்காலத்திலிருந்து இருக்கு ஆரிய மனுஷர்ல. அதை சொல்லி அந்த ஒளிவட்டம் எங்களுக்கும் உண்டு, நாங்கள் ஆரிய மெஹர் மன்னர்கள் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்க பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள், பட்டத்தை சூட்டிக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த ஆட்சி முறை என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பெரும் புரட்சியை சந்திக்கிறது. இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற கொமேனி குடும்பத்தின் மூதாதையர்கள் ஒரு பெரும் புரட்சியை 1970கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இந்த மன்னர்கள் எல்லாம் ஆரிய காலத்தில் இருந்த விழாவை கூட, பெர்சோபோலிஸ் என்று சொல்லி ஒரு விழா, அதை பெரிதாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஷா அவருடைய மகன் முகமது ஷேஷா காலத்தில், ரெஷாசா காலத்தில் மிக பெரிய அளவில் அந்த பெர்சோபோலிஸ் என்று சொல்லப்படுகிற விழா கொண்டாடப்படுகிறது. 2500 ஆண்டுகள் பாரசீக பேரரசு உண்டாகி ஒரு பெரும் விழாவாக கொண்டாட போது, ஆரியர் காலத்தில் கொண்டாடப்பட்ட அந்த பெர்சோபோலிஸ் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடினார்கள். ஈரானின் எல்லா பகுதிகளிலும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஆடம்பரமாக அந்த விழாக்களை கொண்டாடியது மிகப்பெரிய எதிர்ப்பை ஈரானில் உருவாக்கி அந்த புரட்சிக்கு வித்திட்டு கொமேனி குடும்பத்தாரினுடைய ஆட்சி அங்கே வந்தது. இப்பொழுது கூட அமெரிக்கா படையெடுக்கும் போது சொன்னது அல்லவா, ட்ரம்ப் சொல்லிக்கொண்டே இருந்தார் அல்லவா, அங்கே புரட்சி உருவாகிவிட்டது, ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, கொமேனி தூக்கி எறியப்பட்டு வேறு ஒரு ஆட்சி வரப்போகிறது என்று சொன்னார்களே, அந்த ஆட்சி எதுவென்றால் இந்த ரெஷாசா அவர்கள்லாம் பகலவி வம்சம். அந்த மன்னர்கள், அந்த பகலவி மன்னர்கள் தான் 1970 முகமது ரெஷாசா காலத்தில் வெளியேற்றப்பட்டு அவர்கள் அமெரிக்காவில் போய் தங்கி கொண்டார்கள். அங்கே இருந்தவாறு அவருடைய ஆதரவாளர்களை, அந்த மேல்தட்டு ஆரிய பிடிப்பு கொண்டவர்களை, அந்த கோட்பாடுகளை தாங்கி பிடிப்பவர்களை, தங்கள் கட்சியினரை
அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். அந்த இளைஞர்கள் தான் இப்பொழுது அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டு பகலவி மன்னர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இதுதான் அங்கே கிளர்ச்சியாக நடைபெறுகிறது. எனவே இந்த ஆரியர்களினுடைய தோற்றம் அது இல்லை என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரானில் ஏன் அது கொண்டாடப்பட்டது? அது எப்படி ஈரான் என்று பெயர் மாற்றப்பட்டது? பாரசீகம் என்ற பெயர் இந்த ரெஷாசா காலத்தில் ஈரானியர்கள் நிலம் என்று பொருளுக்காகத்தான் ஈரான் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும், இல்லை என்று மறுக்க முடியாது. அதன் பிறகு அந்த ஆரிய பெயர்கள், அந்த காலத்தில் இருந்த சைரஸ் மன்னன் இருந்தான் என்று நான் சொன்னேன் அல்லவா, அவர்கள் பாரசீக மன்னர்களில் பெரிய அளவில் ஆரிய பெயரை பயன்படுத்திய மன்னர்கள். எனவே அந்த மன்னர்களினுடைய பெயரை எல்லாம் சூட்டுவது, பழங்காலத்து வேதங்களை திரும்ப படிக்க வேண்டும் என்று சொல்வது, ஜொராஸ்ட்ரிய மதத்தினுடைய சடங்குகள், அந்த தீ எரிப்பு போன்றவற்றை, யங்யம் யாகம் போன்றவற்றை மறைமுகமாக வேறு வடிவில் பயன்படுத்துவது, இப்படியான திணிப்புகள் அங்கே இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான கொண்டாட்டங்கள், அந்த விழாக்கள் பெரிய அளவில் இன்னமும் கொண்டாடப்படுகின்றன. நாங்கள் ஆரியர்கள் என்று பொருள்படும் வகையான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. இந்த பகலவி வம்சத்தாருடைய கட்சி இருக்கிறது அல்லவா, அவர்கள் இன்னமும் அந்த விழாக்களை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள், பெயர்களை சூட்டி மகிழ்கிறார்கள். எனவே ஆரியம் இன்னமும் அங்கே கொண்டாடப்படுகிறது. அதே போல இங்கே மட்டுமல்ல, நாம் சொன்னோம் அல்லவா, ஈரானை தொடர்ந்து இந்த ஸ்தான் என்ற நாடுகள், கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இது வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானில் நுழைந்து இந்துஸ்தான் என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் இந்த ஆரியர்களினுடைய இடப்பெயர்வு இருந்தது என்று நாம் சொன்னோம் இல்லவா, அந்த நாடுகளிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரம், பெயர் சூட்டுதல் என்பதெல்லாம் இன்னமும் இருக்கிறது. ஒவ்வொரு மன்னர்கள், ஒவ்வொரு தலைவர்களும் இதை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் சொன்னோம். அந்த வரலாறை பற்றி நாம் அடுத்த ஒரு காணொளியில் பார்ப்போம். இப்பொழுது ஈரானில் ஆரியர்கள் எப்படி கொண்டாடினார்கள், கொண்டாடப்பட்டார்கள், அதற்கான கட்சிகள் இருக்கிறது. இப்பொழுது கூட பேன் ஈரான் கட்சி என்று ஒரு கட்சி ஈரானில் இருக்கிறது. அந்த கட்சி என்ன சொல்லுகிறது, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன சொல்லுகிறதுன்னா, அகண்ட ஈரான், அதாவது அகண்ட ஆரிய நாடு என்று சொல்லுகிறது. அந்த அகண்ட ஆரிய நாடு என்றால் என்னவென்று அந்த கட்சியினுடைய கொள்கை சொல்லுகிறது என்றால், ஈரான், ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான் உள்பட நாடுகளை எல்லாம் ஒன்றாக ஆக்க வேண்டும். அவையெல்லாம் ஆரிய வர்த்தங்கள், ஆரிய நாடுகள். அந்த நாடுகள் இணைந்த நிலப்பரப்பு தான் நம்முடைய பழைய நிலப்பரப்பு என்று அவர்கள் அகண்ட ஈரானை அமைக்க வேண்டும் என்று பேன் ஈரான் கட்சி என்ற ஒரு கட்சி இன்னமும் ஈரானில் இருக்கிறது. அதுவும் பெரிய கட்சியா இருக்கு. அதுக்கும் ஒரு 5 முதல் 7% ஆதரவு ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு கிடைக்கிறது. இப்பொழுது கூட உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கூட ஈரானின் பல மாகாணங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதிலே கூட இந்த பேன் ஈரான் கட்சி மறைமுகமான பெயரில், அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது தடை செய்யப்பட்டாலும் வேறு பெயர்களில் இயங்கி அவர்களும் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த ஈரானிய அந்த பெருமிதம் என்பது, அதை ஆராதிப்பது என்பது, இதை ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்து விழாக்களை கொண்டு தன்னை ஆரியன் என்று அறிவித்து இந்த மதத்தை, அந்த இனத்தை, அந்த பழைய அவஸ்தா மொழியை ஆராதித்த மன்னன் ஆட்சியை இழந்த பிறகும் இன்னமும் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியில் இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் அதே ஆரிய கோட்பாடுகளை பின்பற்றுவதில் தீவிரமாக இருக்கிறார்கள். எனவே இதுவரையில் நாம் ஈரானை பற்றி பார்த்தோம். அங்கே ஆரியம் எப்படி இன்னமும் வேறுபிடித்திருக்கிறது என்பதையும் பார்த்தோம். நான் சொன்னது போல இந்த கஜகிஸ்தானில் இருந்து தொடங்கி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்துஸ்தான் வரையில எப்படியெல்லாம் இந்த ஆரிய மதம் மீண்டும் தூக்கி பிடிக்கப்பட்டது. இந்தியா வரையில் அதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது, தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள், எப்படி இவை தாங்கி பிடிக்கப்பட்டது என்பதை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னால் நம்முடைய காணொளியை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய பழைய காணொளிகளை பார்த்தால்தான் நம்மளுடைய தொடர் நிகழ்ச்சிகளுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.